வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா பயணம் முடித்து இந்தியா திரும்பிய நாள் இது. இந்த ஜெட்லாக் எனப்படும் அந்த தூக்க பிரச்சனையை சரி செய்வதற்கு நான் கண்டடைந்த வழி என்பது இந்த பகலை தூங்காமல் கடப்பது என்பதுதான். என்னுடைய உடலுக்கு இது இரவு, என்னுடைய வெளி உலகிற்கு பகல். உடலை இந்த வெளி உலகுக்கு பழக்க வைப்பதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. இந்த நாளில் நான் பகலில் தூங்கினேன் என்றால் என் உடல் இது பகல் என்று இல்லாமல் இரவென்று புரிந்து கொள்ளும். அந்த புரிதலை மாற்றி எடுப்பதற்கு பல நாட்கள் ஆகும். இந்த ஜெட்லாக் என்பது பொதுவாக முதியவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். 60 வயது கடந்தவர்கள் பல வாரங்கள் இந்த ஜெட்லாக்கிலே துன்பப்படுவது உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் ஜெட்லாக் என்பதை ஒரு முறை கூட உணர்ந்ததே இல்லை. ஒரு முறை கூட தூக்க பிரச்சனை வந்ததே இல்லை. ஏனென்றால் இந்த நாள் கணக்கை முதல் நாள் மூர்க்கமாக சரி செய்து விடுவேன். நம்முடைய உடல் மேல் நமக்கு இருக்கும் கட்டுப்பாடு என்பது நம்முடைய செயல் அனைத்திற்கும் மிக முக்கியமானது. இதை நான் செய்ய மாட்டேன் என்று என்னுடைய உடலுக்கு நான் ஆணையிட வேண்டும். உடல் தேரோட்டியின் கையில் நான் தேர் இருக்க வேண்டும். தேர் தானாக ஓட ஆரம்பித்து விட்டதென்றால், அங்கு தேரோட்டி செயல்படவில்லை என்றால் அது விபத்தை நோக்கித்தான் செல்லும். ஆகவே தொடக்க காலம் முதலே என்னுடைய உடல் சார்ந்து நான் ஒரு ஒரு குரூரமான தேரோட்டியாகத்தான் இருந்து வருகிறேன். அதாவது சில நாட்களுக்கு முன்பு, ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பு, இனிப்பு சாப்பிடுவதில்லை என்ற முடிவை எடுத்தேன். முழுமையாகவே இனிப்பை நிறுத்திவிட்டேன் என்றால் திருப்பி இனிப்பி சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமல் தான் இருக்க போகிறேன். ஆக எனக்கு நானே ஆணையிடும் இடத்தில் நான் இருக்கும் போதுதான் என் செயல்கள் மேல் கட்டுப்பட்டு கொண்டவன் ஆகிறேன். இது எல்லாருக்கும் ஏதோ வகையில தேவையான ஒன்று. தூக்கம், உணவு ஆகியவற்றின் மீது தனக்கென ஒரு கட்டுப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதை நான் இங்கு சொல்வதற்கான காரணம் ஒன்று உண்டு. அண்மையிலே ஒருவர் பேசும்போது இதை கேட்டார். அமெரிக்க நண்பர் ஒருவர் சற்று உணர்ச்சிகரமாக இதை கேட்டார். ஏனென்றால் அண்மையிலே எனது நண்பர் ரமேஷ் பிரேதன் அவர்கள் மறைந்தார். ரமேஷ் பிரேதன் எனக்கு ரொம்ப நெடுங்காலமாக தெரியும். 88 முதல் தெரியும். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார், தங்கி இருக்கிறார். அவருக்கு எனக்கு நல்ல உறவு எப்போதுமே இருந்து வந்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு சற்று தொடர்பு குறைந்து விட்டது. அதன் பிறகு அவர் மிக பரிதாபகரமான ஒரு நிலையில் இருந்த போது அவரை மீண்டும் சந்தித்தேன். அவர் என்னிடம் மிகுந்த உரிமையுடன் உதவி கேட்டார். அவர் ஒரு திருமணம் ஆகாத சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். அவர்கள் அவரை முழுக்க கைவிட்டு விட்டு சென்று விட்டார்கள். அது எல்லா வகையான குடும்ப உறவுகளையும் அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான். மனிதர்கள் குரூரமாக கைவிடப்படுகிறார்கள். கைவிடுபவர்களுக்கு அதற்கான தர்மங்களும் நியாயங்களும் எல்லாம் இருக்கும். அந்த விவாதங்களுக்கு நாம போக முடியாது. அவர் கைவிடப்பட்டார். அவருக்கு மிக இளமையிலேயே உயர் ரத்த அழுத்தம் இருந்தது. மிக உயர் ரத்த அழுத்தம். மிகுந்த தடிமனான மனிதர். அவர் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார். முன்பு அந்த முறைசாரா குடும்பத்தினுடைய ஒரே பணம் ஈட்டு நபராக அவர் இருந்தார். அப்போது அந்த குடும்பத்தை அவர் தான் பார்த்து கொண்டார். ஆனால் அவரால் பணம் ஈட்ட முடியாத போது அவரை கைவிட்டு விட்டு சென்றார். அவர் பாண்டிச்சேரியிலே கிட்டத்தட்ட பிச்சைக்காரராக வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் நான் அவரை மீண்டும் சந்திக்கிறேன். அவர் என்னிடம் அந்த நிலையை சொன்னார். என்னுடைய வெள்ளையானை என்ற நூலின்
வெளியீட்டு விழாவுக்காக நாங்கள் சென்றிருந்த போது அவர் அங்கே வந்து தன்னுடைய நிலைமையை சொன்னார். பாரதிய நினைவக இல்லத்திலே வாசலிலே தங்கி தான் வருபவரிடமிருந்து உணவுக்காக பணம் பெற்று வாழ்வதாக சொன்னார். நான் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு, நான் இருக்கிற காலம் வரைக்கும் நீ அனாதை கிடையாது, எனக்கு தெரியல, நான் இருக்கும்போது எனக்கு யாரும் இல்லை, நீ சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னேன். அப்படி எனக்கு சார்ந்த எல்லா இடமும் சொல்லக்கூடியவன் நான். அப்படி சொல்லும் இடத்தில் நான் எப்போதும் என்ன வைத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கை மேல் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அவருக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்தேன், பொருளாதார உதவிகள் செய்தேன், வெவ்வேறு நண்பர்களை கொண்டு அவருக்கு தொடர் உதவிகளை செய்தேன், மருத்துவ வசதி உட்பட. விஷ்ணுபுரம் என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு இருக்கிறதுனால் அவருக்கு அந்த உதவிகளை செய்ய முடிந்தது. பல்வேறு நண்பர்கள் உதவி இருக்கிறார், வெளிநாட்டு நண்பர்கள், உள்நாட்டு நண்பர்கள், திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் உட்பட. அதன் பிறகு தொடர்ந்து உரையாடலில் இருந்து கொண்டிருந்தோம், பேசுவோம், சிரிப்போம். பெரும்பாலும் இதை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. பெரும்பாலும் ஒருமையிலே பேசிக்கொள்வோம். நான் ஒருமையிலே வாடா போடா என்ற அளவில் பேசக்கூடிய 1-2 நபர்களில் ஒருவர். எனக்கு அவருக்கு ஒரே வயது தான், என்னை விட 2 வயது குறைவானவர். இந்த ஆண்டு அவருக்கு விருது கொடுப்பதாக இருந்தோம். உண்மையிலே அவரே அந்த விருதை பலமுறை கேட்டார். ஒரு வேடிக்கையாகவோ அல்லது சீரியஸாகவோ கேட்டார், செத்து போயிடுவேன் கொடு அப்படின்னு. இது யோசித்து பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிபிளானவங்களுக்கு புரியும். ஒரு இறந்து போனதற்கு பிறகு யோசித்து பார்த்தா ஒரு 2 ஆண்டுகளாகவே அல்லது 1 ஆண்டாகவே அவர் அந்த க்ளூவை கொடுத்து கொண்டிருப்பது தெரியலாம். அவர் அடிக்கடி அதை சொல்லியிருப்பார், செத்து போயிடுவேன், இருக்க மாட்டேன், அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாம அதை தவிர்க்க விரும்புவோம், அதை கேட்க விரும்ப மாட்டோம். அதை தவிர்ப்பதற்கான நியாயங்களை உருவாக்குவோம். சும்மாரு என்ன விளையாட்டா ஏதோ ஒன்று சொல்லி அதை தள்ளி விட்டுருவோம். பின்னாடி நமக்கு தெரியும் அவர் சீரியஸாக சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஏதோ உள்ளுணர்வு இருக்கு, நமக்கும் தெரியும் அது உள்ளுணர்வு தான். ஆனால் அதை நம்ம கேட்க விரும்ப மாட்டோம். நமக்கு வேண்டியவர் என்றால் அதை விளையாட்டாக மாற்றவோ அல்லது ஒரு அபசகுனமான பேச்சாகவோ தள்ளி விடுவோம். அப்படி அந்த பேச்சு தள்ளி விட விரும்பினேன், அதை நான் கேட்கல. ஆனால் இந்த ஆண்டு அவருக்கு அந்த விருதை அறிவிப்பதாக முடிவு பண்ணோம். எங்களுடைய விருதுக்கானவருடைய பட்டியல் அவர் இன்னும் சில பேருக்கு கீழே தான் இருந்தாலும் இந்த ஆண்டு கொடுக்கலாம் முடிவு பண்ணி அவரிடம் தெரிவித்தோம். அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நண்பர்களிடெல்லாம் கூட்டு சொன்னார், எப்படி தனக்கான ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களிடம் பேசினார். ஆனால் அவர் சொன்னது போல, அதாவது உள்ளுணர்வால் உயிர்த்திருந்தது போல திடீர்னு அவர் இறப்பு நிகழ்ந்தது. அந்த இறப்பை ஒரு அரசனுக்குரிய வகையிலே நிகழ்த்த வேண்டும் நாங்கள் எண்ணினோம். எங்கள் அமைப்பு சார்பில் அதை சிறப்பாக நடத்தினோம். அவர் ஒரு எழுத்தாளர் என்பதனுடைய ஒரு சாதக அம்சம் ஒன்று உண்டு, அதை நான் தொடர்ந்து முன்னிறுத்த விரும்புவேன். இன்னொருவர் என்றால் மிக மனம் உடைந்து மிக மிக கசப்பு சோய்ந்து செயலற்றவராக மாறி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைந்தது. 12 ஆண்டுகள் அவர் பக்கவாதம் வந்து ஒரு படுக்கையிலேயே இருந்தார். 12 ஆண்டுகள் ஒரு அறைக்குள்ளே இருந்தார். எங்களுடைய ஒரு விழாவுக்கு வந்து தான் அவர் கடைசியா வந்தது, 2013 என்று நினைக்கிறேன். தெளிவித்தை ஜோசப் அவர்களின் விருது விழாவுக்கு வந்தார். அதன் பிறகு 12 ஆண்டுகள் அவர் ஒரே அறையில வாழ்ந்தார். இப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய எந்த கசப்புமே அவரிடம் இல்லை. அவரை கைவிட்டவரிடம் கொஞ்சம் கசப்பு இருந்தது, அது தேவையில்லை. அவர் எழுத்தாளர் அப்படி ஒரு கசப்பை வைத்துக் கொண்டிருந்தால் அது அந்த கசப்பினுடைய சிறை கைதியாகவும் மாறிடும். அதையே திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அது அவனுடைய படைப்பூக்கத்தை இல்லாமல் பண்ணும். அதை மறந்துடுங்க என்று நான் சொன்னேன். அவர் அதிலிருந்து வெளியே வந்தார். தன்னுடைய படைப்பு சக்தியை 12 ஆண்டுகள் மீட்டி திருப்பி எடுத்து முக்கியமான படைப்புகளை உருவாக்கினார். அந்த படைப்புகள் வழியாக உயிர் துடிப்புடன் வாழ்ந்தார், தோற்காதவனா இருந்தார். ஆகவே அவர் ஒன்றும் படுத்த படுக்கையில் இருந்தார் அல்லது படுக்கையில கஷ்டப்பட்டாருங்கிறத முக்கியம் கிடையாது. எப்படி வென்றார் என்பதுதான் முக்கியம். அவர் படுக்கையில படுத்திருந்தார் என்பது அல்ல, படுக்கையில் இருந்து படைப்புவாதியாக அவர் எப்படி மேலெழுந்தார் என்பதுதான் முக்கியம். இத அவர் அஞ்சலி கட்டுரையாக நான் எழுதினேன். அந்த அஞ்சலி கட்டுரையில அவருடைய கைவிடப்பட்ட நிலை, அந்த நிலையில நாங்கள் அவருக்கு செய்ய உதவி,
அவருடைய துயரமான ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட முறை. அவ்வளவு எதிர்மறையான 12 ஆண்டுகள் படுத்தல் இருக்க ஒருவர் தன்னுடைய படைப்பு சக்தியால் ஒரு மேம்பட்ட தீவிரமான வாழ்க்கையை எப்படி அக வாழ்க்கையை உருவாக்கி கொண்டார் என்பது இதை பதிவு செய்திருந்தேன். அப்போ இணையதளத்தில் ஒரு 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 50 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல் காழ்ப்பு கொண்ட கட்சி சார்பான மனிதர்கள். பொருட்படுத்தும்படியாக எதுவும் எழுதக்கூடிய எந்த எழுத்தாளரும் அதிலே கிடையாது. ஒரு வகையான தோற்று போன எழுத முடியாத அற்பர்கள் என்று சொல்லலாம். அதை எல்லா காலத்திலும் அவங்க இருப்பாங்க. அவர்கள் இதை எப்படி திருப்பினாங்க அப்படின்னா, அவர் படுத்த படுக்கையில் இருந்தது பதிவு பண்ணப்படக்கூடாது, அது இழிவு, அதை இழிவுபடுத்தி விட்டேன். அவருக்கு உதவி செய்ததை வெளியே சொல்லக்கூடாது, அது இழிவு, செய்த உதவி வெளியே சொல்லிவிட்டேன். இதில் என்ன வேடிக்கை என்றால், அவரை கைவிட்டு அவரை சாகும்படி நிலைமைக்கு விட்டவர்களை பற்றி ஒரு வார்த்தை அவரும் புகார் சொல்லவில்லை. 12 ஆண்டுகள் அவரை பார்த்து கொண்டவரை பற்றி எல்லா விதமான பழிகளையும் அவதூறுகளை சொன்னார். அப்போ என்னுடைய நண்பர், அமெரிக்க நண்பர் கேட்டார், இதை படிக்கும்போது ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு சார். உலக மனிதர்களின் நன்மை நல்லியல்பு பற்றி நான் அவநம்பிக்கை உருவாகுது. இவர்களில் பலரை நான் எழுத்தாளர் என்று நம்பியிருந்தேன். அவன் எழுதினதெல்லாம் சிலர் எல்லாம் படித்து கூட பார்த்திருக்கேன். அப்போ ஒரு மனிதனை ஈவிரக்கமின்றி கைவிடுவர்களை பற்றி உங்களுக்கு பாராட்டு தான் இருக்கு. அவனுக்கு ஏதாவது உதவி செய்வர்களை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு வசைப்பாட மனம் தான். நீங்க எந்த மாதிரியான ஆட்கள்? இதுதான் உலகம். நான் எதுக்காக பண்ணணும்? நீங்க எனக்கு சொல்லி நான் ரமேஷ்க்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனா நான் ரமேஷ் உதவி பண்ணேன் என்பது எங்கேயாவது இந்த கும்பலுக்கு தெரிஞ்சா என்ன திட்டிடுவாங்களோன்னு நீங்க பயப்படுறேன். அவரை சாக விட்டிருக்க வேண்டும் என்று இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து கற்று எழுதுறாங்களே. இதுதான் உலகம்னா இதை நம்பி வாழ முடியும் நாம. இதுதான் தமிழ் பண்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு தரப்பினருடைய முகம் என்றால், எப்படி எதை நம்பி எந்த அறத்தை நம்பி நாங்க வாழ முடியும்? அவர் கையில அணுங்கிட்டு இருந்தது, கண்ணீர் வர மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், இவங்க வசபான முழுக்க என்ன? மானுட பதர் என்றெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, மானுட விரோதி என்று சொல்லியிருக்காங்க, அழித்தொழிக்கப்பட வேண்டியவர் சொல்லியிருக்காங்க, அயோக்கியன் என்று. அப்படி எவ்வளவோ வார்த்தைகள். அப்பன் என்றெல்லாம் எழுதி, அப்ப சிகரம் என்றெல்லாம் எழுதியிருக்காங்க. எதுக்கு? உதவி பண்ணதுக்கு. அந்த உதவிக்கு தேவையான இடத்துல அவர் இருந்தார் என்பதை பதிவு பண்ணதுக்கு, தன்னுடைய உடல் வீழ்ச்சியிலிருந்து அந்த மனிதன் எப்படி எழுந்தார் என்பதை சொன்னதுக்காக. ஆனா நான் சொன்னேன், நான் இம்மி விட அவங்கள பொருட்படுத்தலையே, அவங்களுக்கு பதில் சொல்லலை, அவங்களை எந்த வேலையும் நான் கவனிக்கல. நண்பர்களே, அப்படி எழுதின ஒருவருக்கு இப்போ ஒரு உதவி செய்ய வேண்டியது அவரே தான் கேட்டார். அப்படி அர்ப்பணம் என்று எழுதின ஒருவர் அதை மறந்துருங்க, இப்போ ஒரு சிக்கல் இருக்கு என்று சொல்றாரு. நண்பர்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது எப்படி நீங்க அதெல்லாம் செய்ய உதவி தான் இல்லை, ஒரு மனுஷன் உதவின்னு ஒன்று கேட்குறான். நமக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, நமக்கு சொன்னா யாரோ பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. எழுத்தாளனுக்கு யாரும் இல்லை, அவன் நம்பி கேட்கிறான், அவன் அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும், பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். அப்ப நான் அப்படிதான் இருக்கேன், நீங்க எதுக்கு பதற்றப்படுறீங்க? அவன் நீங்க அப்படி இருக்கலாம், ஆனா நீங்க இவ்வளவு தூரம் உதவி செஞ்சாலும், இவ்வளவு பெருந்தன்மையுடனும் பிரியத்துடன் இருந்தாலும் இதுதான் வரும் என்றால் எதை நம்பி நான் இருக்கிறது? அதான் என்னுடைய பிரச்சனை. அதுதான் நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், நீங்க வரலாறு முழுக்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. உலகத்துல அவ்வளவு தீவிரமா வெறுக்கப்படக்கூடிய மனிதர்கள் ஒருவராக காந்தி இருக்கிறார். அவரோட ஒப்பிடும்போது நம்மள அற்ப சாதாரண மனிதர்கள், சிறியவர்கள். அப்ப அவருக்கு கிடைக்கிற வசதிகள்ல ஒரு 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கிற நியாயம் தானே. இந்த வசதிகளை நீங்க பொருட்படுத்துறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பாராட்டுக்காக இதை பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை. இதை பண்ணும்போது நமக்கு ஒரு நிறைவு வருகிறது, நம்மை பற்றி நாம் ஒரு பெரிய மதிப்பை அடைகிறோம். இங்கு வந்தோம், வாழ்ந்த காலத்தில் இதை செய்தோம், ஒன்றும் குறை வைக்கவில்லை என்று நீங்க உங்களுக்கு சொல்லிக்க முடியும். இன்னொரு 10 ஆண்டுகள்ல நான் மறையும் போது என்னை பற்றி நீ ஒன்றும் குறை வைக்கல, ஒரு இடத்துலையும் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கல, எந்த இடத்திலும் நீ
எதையும் கணக்கிட்டு செய்யல. ஆக நீ ஒரு நல்ல ஆளுதான் அப்படின்னு நான் எனக்கு சொல்லிக்க முடியும்ல. இதை விட ரிவார்டு ஒருத்தன் தனக்கு தானே கொடுத்துக்க முடியாது. வயசான காலத்துல பாருங்க, அற்ப மனிதர்களா இருக்கிறாங்கல்ல வயசானவங்க. பெரும்பாலான வயசானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நியாயப்படுத்திக்கிறதுக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு, அந்த ஸ்டாண்டர்டு கீழே இருக்கக்கூடியவங்க தங்களோட வாழ்க்கையில எதையுமே செய்யல என்பதை மறைப்பதற்காக பிறரை வசைபாடி கொண்டே இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம், இப்ப இந்த வசைபாட கும்பலை பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நல்ல படைப்பை எழுத முடியாது, பிறருக்கு உதவியை எதுவுமே செய்ய முடியாது. அந்த இயலாமையிலிருந்து அந்த வசை வருகிறது. அந்த பட்டியலில் நாம் இருக்கிறது பெருசா, இந்த பக்கம் இருக்கிறது பெருசா? நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா, செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா, உண்மையில நீங்க அந்த கும்பல்ல போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட சொன்னேன். ஒரு தருணத்துல நீங்க வசைபாடப்படுவீர்கள் என்று நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ணலைன்னா நீங்க யார்? நீங்க எதுவோ அதுதான் நீங்க பண்ண முடியும். காந்தி தன்னியல்புல காந்தியா இருந்தார். காந்தியா இருக்கிறதுனாலேயே லட்சக்கணக்கானவர்களால் அவர் வெறுக்கப்படுகிறார். அவர் ஏன் வெறுக்கப்படுறார்? காந்தி என்பதனால தான். அவர் அவ்வளவு பெரிய மனிதர் என்பதனால தான் வெறுக்கப்படுகிறார். பெரிய செயல்கள் சிறிய மனிதர்களை மேலும் சிறியவர்களாக்கும். அது தாங்க முடியாது அவங்களால. ஒரு கருணை, அந்த கருணையே இட்ட ஒரு பெருங்கும்பலுக்கு பெரிய ஒவ்வாமையை உருவாக்கும். ஒரு பெருந்தன்மை இல்லாத கும்பலுக்கு பெரிய ஒரு ஒரு கசப்பை உருவாக்கும். ஒரு அறிவு சாதனை அதை செய்ய முடியாதவங்கள்ட்ட பெரிய பொறுமையில உருவாக்கும். அது அப்படித்தான், வரலாறு முழுக்க அப்படித்தான். அதுக்காக நீங்க கலை சாதனைகளை செய்ய வேண்டாம், சிறுமையை செய்யலாம், அர்ப்பண வாழலான்னு அர்த்தமா என்ன? அப்படி இல்லை. நாம எதுவோ அதுவா நாம இங்கு சில காலத்தை வாழ்வோம். வாழும் காலத்தில் எது உயர்வோ, எது சரியோ அதை நாம செய்யணும். அது நமக்கு நாமே மார்க் போட்டுக்கிறதுக்காக. என்னுடைய சொற்களில் எனக்கான மதிப்பு இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியம், என்னை சுற்றி என்னுடைய அணுக்கமான இளம் மாணவர்கள் இருக்காங்க. அவங்க என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மகன்கள். அவங்க கண்ணில் நான் யாருன்னு எனக்கு முக்கியம். என்னுடைய சொந்த பிள்ளைங்க இருக்காங்க, அஜிதனும் சைதன்யா. அவங்க கண்ணில் நான் யாருன்னு எனக்கு முக்கியம். இன்றைக்கு எனக்கு 63 வயதாகுது. திரும்பி பார்க்கும்போது என்னுடைய அப்பா பத்தி எனக்கு எந்த புகாரும் இன்றைக்கு இல்லை. அவர் என்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டாருன்னா எனக்கு உண்டு. ஆனா ஒரு மனிதனாக அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பிறருக்கு உதவி கொண்டு தான் இருந்தார். பெரிய மனிதனாக தான் இருந்தார். இப்ப நான் என்னுடைய அப்பாவுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்று என்னைத்தானே நினைத்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னோட பையன் என்னை பற்றி நினைக்கணும், என்னுடைய மாணவர்கள் என்னை பற்றி நினைக்கணும், என்னுடைய இளம் தலைமுறைன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க என்னை பற்றி ஒரு கணமும் குறைவா நினைக்கக்கூடாது. அது முக்கியம்தான், அவங்க தான் முக்கியம். என்னுடைய படைப்பு இலக்கியத்தினாலேயே சீண்டப்பட்டு வசைபாடக்கூடியவர்கள், நான் ஆற்றும் பணிகளை கண்டு கசப்படைந்து வசைபாடக்கூடியவர்களை ஒருபோது என்னால் திருப்திப்படுத்த முடியாது. இன்னும் சொல்லப்போனா அவருடைய வசதி எனக்கு கிடைக்கிற ஒரு சான்றிதழ் தான். அது அப்படித்தான், வரலாறு முழுக்க அப்படித்தான். மாமனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கசப்பு பெரிய அண்டா, நமக்கெல்லாம் ஒரு டிராப் வருது. அந்த டிராப் கூட வரக்கூடாது நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சொல்லப்போனா அது காந்தி கொடுக்கப்பட்ட விஷயம்னா அதுல சிந்தக்கூடிய ஒரு துளி எனக்கு வேணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கு பெரிய கௌரவம் இல்லையா? அது எனக்கு பெரிய கிரீடம் தானே. அதான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். ஒரு நல்லவனாக இருப்பதோ, நற்காரியங்களை செய்வதோ, பெருஞ்செயல்களை செய்வதோ, பெருங்கனவுகள் கொண்டிருப்பதோ பிறரிடமிருந்து ஏற்பு பெறுவதற்காக அல்ல, நமக்கே நாம் ஒரு ஏற்பு அடைவதற்காக. நாம் என்பது உபனிஷத்து வார்த்தைகளின்படி மகன் என்ற நீ நானே தான். மகன் நம்ம ஆளுதான், அவன் கண்ணுல மகன்
நம்ம விட ஒரு படி மேலான மகன்கள் தான் மாணவர். அவங்க கண்ணில் அந்த மார்புக்காக தான் நாம செயலாற்றுகிறோம். அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். இது எனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஓரளவு சிந்திக்கக்கூடிய பழக்கம் உள்ள அத்தனை பேருக்குமே அவர்களை ஆசிரியர் நினைக்கக்கூடிய ஒருத்தனாவது இருப்பான். அவன் கண்ணுல நிறைவுற்று நின்றிருப்பது என்பது ஒரு பெரும் பொறுப்பு. அதுதான் அந்த நண்பருக்கு நான் சொன்ன பதில். நன்றி.